சரி. ம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு யூனிக்ஸ் பார்த்தோம்ல. அதே மாரி ஆ, இப்போ ரீசென்ட்டா உள்ள யூனிக்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்றாங்கன்னா, மோனோலித்திக் கர்னல் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? மோனோலித்திக் ஆ, கர்னல். ஓகேவா? இதுல த என்டையர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன்ஸ் அ சிங்கிள் ப்ரோகிராம் இன் கர்னல் மோட். ப்ரோகிராம் கன்டைன்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கன்டைன்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிவைசஸ். அதாவது இங்க இந்த ஒரு மொத்த கர்னல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இந்த மொத்த கர்னல் ஆ, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கா? இந்த பெரிய பாக்ஸ் தான் கர்னல் சொல்லுவாங்க. இந்த கர்னல் ஆ, இந்த மொத்த கர்னல்ல தான் எல்லா ப்ரோக்ராமும் ரன் ஆகும். இதில் தான் ஓஎஸோட எல்லா இது இருக்கும், டிவைஸோட டிரைவர்ஸ் இருக்கும், எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஆ, த ஆப்ரேஷன் இதுலையுமே இந்த கர்னலுக்குள்ள என்னென்னலாம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதோ அது எல்லாமே சிஸ்டம் கால் மூலயமா தான். எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் இதே தான். எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுதோ அது எல்லாமே சிஸ்டம் கால் மூலமாக தான். ஓகே. ஆ. ரெக்யூர்டு சிஸ்டம் கால்ஸ் ஓகே. இதுவும் அதே மாதிரி தான். என்னென்ன சிஸ்டம் கால்ஸ் வேணுமோ அது வந்து உள்ள பாஸ் ஆகும். அதோட ரெக்வஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சிஸ்டம் காலை எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளோதான். நீ இந்த இதுக்குள்ள என்ன இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் கீழே எப்பவுமே கீழே ஹார்ட்வேர் லேயர் இருக்கும், மேலே யூசர் லேயர் இருக்கும். கரெக்டா? கீழே ஹார்ட்வேர், மேலே யூசர் லேயர் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு மோனோலித்திக் கர்னல் இருக்கு. இந்த மோனோலித்திக் கர்னல் என்னெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன். இது வந்து எல்லா மவுஸ்ல தேவையான எல்லா காட்டுங்க, மவுஸ்ல காட்டுங்க. இது வந்து யூசர் அப்ளிகேஷன். இது வந்து டாப் லேயரு. ஹார்ட்வேர் எப்பவுமே ஆ, பாட்டம் லேயராக இருக்கும். இதுக்கு நடுவில் கர்னல் இருக்கும். இந்த கர்னலில் தான் டிரைவர்ஸ் இருக்கும். வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எல்லா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதாவது ஃபைலோட இன்புட் அவுட்புட் இருக்கும். ஐஓ டிரைவர்ஸ் இருக்கும். மெமரி மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜர், ப்ராசஸ், இன்டரப்ட் டிரைவர், இது எல்லாமே இதுக்குள்ள தான் மோனோலித்திக் கர்னலுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? யாரெல்லாம் இந்த மோனோலித்திக் கர்னல் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, லினக்ஸ். நம்ம இப்போ யூஸ் பண்றோம்ல உபுண்டு அதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. அவன்லாம் லினக்ஸ், ஃப்ரீ பிஎஸ்டின்னு ஒரு இது இருக்கு. இவங்கெல்லாம் இப்போ மாடர்ன் மோனோலித்திக் கர்னல் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? லோட்ஸ் மாடல்ஸ் ஆ. அட் ரன் டைம் தெர் இஸ் ஈஸி access for so required minimum to say use the code running in the current easy access of kernel files required and next code running. ஓகே. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ரன் டைம்ல நம்மளால மாடியூல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல இன்புட் அவுட்புட் வேணாலோ இது வேணாலோ எல்லாத்தையும் ரன் டைம்ல லோட் பண்ணிக்க முடியுமா? அதே மாதிரி இதுல கோடு வந்து ரொம்ப மினிமைஸ்டான கோடு தான் ரன் ஆகுமா? மினிமைஸான கோடு எழுதுனா போதுமா? அதை வச்சே நம்ம இந்த மோனோலித்திக் கர்னலை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி மோனோலித்திக் கர்னல் அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லினக்ஸுக்கு அப்புறம் விண்டோஸ் 95, விண்டோஸ் 98, லினக்ஸ், ஃப்ரீ பிஎஸ்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? மோனோலித்திக் கர்னல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சிம்பிள் அண்ட் டிசைன் இம்ப்ளிமெண்ட் ஈஸியாக இருக்கும். சிம்பிளிசிட்டி ப்ரொவைட் சிம்பிள் ஸ்பீட் அண்ட் சிம்பிள் ஹார்ட்வேர். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ஹார்ட்வேர் மேலே இது இந்த லேயர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் யூசிங் மாடியூல் சிஸ்டம். அந்த மாடியூல் ஒரு மாடியூலும் தனித்தனியாக இருக்குல்ல. ஒரு மாடியூல் தனித்தனியாக இருக்குல்ல. இந்த மாடியூல் சிஸ்டம் வச்சு மொனலித்திக்கறனால இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டைம் டெஸ்டட் அண்ட் டிசைன் வெல் நோன். இது வந்து ரொம்ப நல்ல எல்லா டிசைன் நல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய நேரம் டெஸ்ட் பண்ணதுனால இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரன் டைம் லோடிங் அண்ட் அன்லோடிங் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் மாடியூல் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு இதுவும் மாடியூல் இருக்கிறதுனால ரன் டைமில் என்னால் அட் டைமில் எல்லாத்தையும் லோடு பண்ண முடியாது, அன்லோடு பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஃப் கோட் பேஸ் இன்க்ரீசஸ் மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட். நம்ம என்ன சொன்னோம், ஈஸியான கோடெல்லாம் ஈஸியாக பண்ணிடுன்னு சொன்னால, ஈஸியான கோடை மினிமைஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடுன்னு சொன்னால. இன்கேஸ் கோடு பெருசாக இருந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குமா? அதே மாதிரி ஃபால்ட் டாலரன்ஸ் ஸ்லோ. ஃபால்ட் டாலரன்ஸ்னா ஒன்ஸ் கிராஷ் ஆயிருச்சுன்னா அது வந்து ரிகவர் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் கிராஷ் ஆயிருச்சுன்னா அது ரிகவர் ஆகிறது கம்மியாக இருக்கும். இதான் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். ஓகேவா? அடுத்த ஆ. மைக்ரோ கர்னல் இருக்கு. ம். இப்போ இதுல வந்து என்னன்னா மினிமல் சர்வீஸ் டிஃபைனிங் மெமரி. இதுல வந்து மைக்ரோ கர்னல் இருக்கு. ஓகேவா? இந்த மைக்ரோ கர்னல்ல எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் வருதுன்னா, இந்த மெமரி அட்ரஸ் ஸ்பேசிங், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா போனதில் இருந்ததை விட இதில் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் சர்வீசஸ் கொண்டு வராங்க. என்னன்னா மெமரி அட்ரஸ் ஸ்பேஸ், இன்டர் 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 ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன். ஓகேவா? இன்டர் ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் அதான் ஐபிசின்னு சொல்லுவாங்க. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஆ. அதாவது ப்ராசஸ்க்குள்ளேயே பேசிக்கும். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் ஸ்மால் ஆப்ரேட்டிங் கோட் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் வென்ஆர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிங். ஓகே. இதில் வந்து இது வந்து ஆப்ரேட்டிங் கோட் ரொம்ப குட்டியானது. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களாம். மற்ற நேரம் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அப்படி வச்சுக்கிறாங்க. ஹார்ட்வேரை எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஆ, ஓகே. ஃபங்க்ஷன் ஆஃப் மைக்ரோ கர்னல் இஸ் டு ப்ரொவைட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி பிட்வீன் த கிளைண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகே. இதோட மெயின் மைக்ரோ கர்னல் என்னன்னா நம்ம கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஒரு கிளைண்ட்டுக்கு நடுவில் இப்போ இங்கேருந்து இங்கே போகணும், இல்லை இங்கேருந்து இங்கே டேட்டா ட்ராவல் ஆகணும்னா அதுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த மைக்ரோ கர்னல் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இட் ஆல்சோ ப்ரொவைட் ஃபெசிலிட்டி வேரியஸ் சர்வீசஸ் வைல் ரன்னிங். அதே மாதிரி சொன்னேன்ல,
இந்த இந்த கம்யூனிகேஷன் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நிறைய சர்வீசஸும் ரன் பண்ணுது இது கரெக்டாக. மெமரி அட்ரஸ் ஸ்பேசிங், ஐபிசி, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சர்வீஸும் இருக்குது ஓகேவா. அது மெசேஜ் பார்த்தி இதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுதுன்னு சொன்னல. எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? மெசேஜ் பாசிங் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும் ஓகேவா. ஒரு மெசேஜை சென்ட் பண்ணும், இன்னொரு மெசேஜை அந்த சைடு மெசேஜை ரிசீவ் பண்ணும். இதான் மெசேஜ் பாசிங் ஓகேவா. ஓகே. இதில் இந்த மைக்ரோ கர்னல் மட்டும் கர்னல் மோடில் ரன் ஆகும், மற்ற எல்லாமே நார்மல் யூசர் ப்ராசஸில் ரன் ஆகும் ஓகேவா. மைக்ரோ கர்னல் மட்டும் கர்னல் மோடில் ரன் ஆகும், மற்ற எல்லாமே யூசர் ப்ராசஸ் மூலமாக ரன் ஆகும் ஓகேவா. ஓகே. ஒரே நிமிஷம் ஃபோன் இருக்கு. ஓகே. ஒரே நிமிஷம். சொல்லு ப்ரோ. கேக்குதா? சரி, இப்போ இதுக்கும் போனதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது மெயின் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. போனதுல என்ன பண்ணோம்? இந்த ஃபைல் சிஸ்டம், இன்புட் அவுட்புட் டிரைவர், இது எல்லாத்தையுமே ஒரே கர்னலுக்குள்ள வச்சோமா. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வைக்காம எல்லாத்தையுமே தனித்தனி மைக்ரோ கர்னல் வச்சிருக்காங்க. ப்ராசஸ் தனியா, ஃபைல் தனியா, டிவைஸ் தனியா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, ஏதாவது ஒரு இப்போ ஃபைலில் எரர் வருதுன்னா, இப்போ ஃபைலில் ஏதாவது ஒரு எரர் வருது, இந்த சிஸ்டமில் ஏதாவது ஒரு எரர் வருது. எரர் வந்துச்சுன்னா இந்த காம்பனன்ட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும், ஃபைல் சிஸ்டம் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மற்ற எதுவுமே அஃபெக்ட் ஆகுது. ஆனால் அதே இது இங்கே எரர் ஆச்சுன்னா மொத்த மோனோலித்திக் கர்னலே அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. அது வந்து இது. ஆமாம். நீ சொல்றது எழுதலாம்ல? எழுதலாம். இந்த இங்கே இருக்கே. By running device driver and file system as a separate user process, error in one can crash only one single component. ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் அது கிராஷ் பண்ணும், மற்ற எந்த காம்பனன்ட். ஓகே. ப்ரோ பண்ட் பாயிண்ட்லாம் வேணாம் ப்ரோ, விடு ப்ரோ. 5 பாயிண்ட் அதனால போதும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் என்டியும் மேக்லையும் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேக் ஓகேவா. ஓகே. இதில் வந்து அட்வான்டேஜஸ் புது சர்வீஸ் நிறையா வருது. இதில் வந்து என்னென்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது. அது ரிலையபிலிட்டி இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் சப்போர்ட் நிறைய இது. டிஸ்ட்ரிபியூட் அங்கங்கே தனித்தனியாக இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட் சப்போர்ட் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது வர்ச்சுவல் மிஷின் ஒன்றுமே இல்லை. ஒரு இருக்கிற மாதிரியே இன்னொன்று காட்டுறோம், அவ்வளோதான். இன் பியூர் வர்ச்சுவல் மிஷின் ஆர்கிடெக்சர், the operating system gives each process the illusion that it's the only process on the machine. அதாவது எப்படின்னா, எல்லா ப்ராசஸ் அங்கே என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குதோ அந்த எல்லா ப்ராசஸையும் இந்த வெர்ச்சுவல் மிஷின் எப்படி காமிக்கும்னா, நீ மட்டும்தான் இங்கே நடக்கிற ப்ராசஸ், வேற எந்த ப்ராசஸுமே இங்கே நடக்கலை, அந்த மாதிரி காமிச்சிடும் ஓகேவா. இந்த யூசர் ரைட்ஸ். அதாவது இப்போ எப்படி இந்த டயக்ராம் பார்த்தா புரியும். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இதான் சிஸ்டம், கீழே இருக்கா, இதான் சிஸ்டம். ஹார்ட்வேர்னா என்னெல்லாம் இருக்கும்? சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும், செகண்ட் ஸ்டோரேஜ் இருக்குமா, அதுக்கு மேலே ஒரு ஓஎஸ் இருக்கும் ஓகேவா. இந்த ஓஎஸ்க்கு மேலே தான் நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும் கரெக்டாக. அந்த அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம வெர்ச்சுவல் கம்ப்யூட்டர் ஓகேவா. வெர்ச்சுவல்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேன்னு ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வருது, அதான் வெர்ச்சுவல் ஓகேவா. இப்போ என்ன பண்ணும், இந்த அப்ளிகேஷனே அது வெர்ச்சுவல் ஹார்ட்வேராக எடுத்துக்கும். வெர்ச்சுவல் ஹார்ட்வேரை எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஹார்ட்வேர் லேயராக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு ஓஎஸ், இதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன். அது எத்தனை ஓஎஸ்ஸாக இருக்கலாம். அவங்க ஒரே ஹார்ட்வேரில் மல்டிபிள் ஓஎஸ் கூட போடலாம். விண்டோஸ் போடலாம், யூனிக்ஸ் போடலாம், லினக்ஸ் போடலாம், இந்த மாதிரி மல்டிபிள் ஓஎஸ் போடலாம். ஒரு சிஸ்டம்குள்ளே இன்னொரு சிஸ்டம் கொண்டு வரோம்ல, அதுதான் வெர்ச்சுவல் மிஷின் சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இதுவே ஆக்சுவல் ஹார்ட்வேர் லேயர் கிடையாது. இது என்ன லேயரு? இது அப்ளிகேஷன் லேயர். ஆனால் அது அப்ளிகேஷன் லேயரே ஒரு ஹார்ட்வேர் லேயர் மாதிரி காட்டிக்கிட்டு மற்ற ப்ரோக்ராம்ஸ்ட்டை இப்போ இந்த சிஸ்டமில் நடக்கும் தெரியுமா, இந்த சிஸ்டமில் என்னெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிஸ்டமில் ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இது என்ன நினச்சிக்கோன்னா, இந்த சிஸ்டம் மொத்தமே நினச்சிக்கோன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் இந்த மொத்த சிபியூலே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நினச்சிப்போம். இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் இந்த ஒரிஜினல் கம்ப்யூட்டர் மொத்தத்திலே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நினச்சிப்போம். ஆனால் பார்த்தோன்னா இங்கே ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அது எதுவுமே இந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியாது. வெர்ச்சுவல் மிஷினுக்கு அது ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சி அதை மட்டும் அதை ரன் பண்ணிட்டு இருக்கும். இது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா தெரியும்ல. வெர்ச்சுவல் மிஷினில் நம்ம ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுப்போம்,
அந்த கமாண்ட் இதுலேருந்து நமக்கு சிஸ்டம் கன்சோல் மூலமாக ரிசல்ட் திருப்பி வரும். ஓகேவா? ஓகே ப்ரோ. அவ்வளோதாங்க. இதில் வேறு எது இருக்காது. இதில் இன்னொன்று ஹெட்ரோஜினஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஹெட்ரோஜினஸ்னா ப்ரோ. வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது விண்டோஸ் ஓஎஸும் யூஸ் பண்ணலாம், யூனிக்ஸ் ஓஎஸும் அட் டைம்ல யூஸ் பண்ணலாம், லினக்ஸ் அட் டைம்ல யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ லேப்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஆமா மாதிரி ஆமா. யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வேற ஏதாவது பாயிண்ட் இது இருக்கா ப்ரோ இதுல? ம் ஜாவா வெர்ச்சுவல் மிஷின், ஜேவிஎம்னு சொல்லுவாங்கல்ல. ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு வெர்ச்சுவல் மிஷின். அதோட எக்ஸாம்பிள் ஒன்று. ஓகேவா? ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா, இது கொஞ்சம் லெஸ் எஃபிஷியண்டாக இருக்கும் ரியல் மிஷினை காட்டிலையும். ஏன்னா அந்த மிஷின் ஒரு டூப்ளிகேட் எடுத்து தானே இந்த வெர்ச்சுவல் மிஷின் ஒர்க் ஆகுது. அதனால ரியல் மிஷினோட இது கொஞ்சம் லெஸ் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ப்ரோ. அவ்வளோதான் சார். ம் வேற அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வேற டயக்ராம் ஒரு மட்டும் கொஸ்டின் சொன்னீங்க. இந்த டயக்ராம் மட்டும் நீ கரெக்டாக பார்த்து போட்டீங்கன்னா அதுக்கே மார்க் வந்துடும். ஓகேவா? வேற கிளஸ்டர் சிஸ்டம் சொன்னேன். கிளஸ்டர் தான் ப்ரோ இது. இதுதான் கிளஸ்டர். அதாவது ஒன்றும் இல்லை, கிளஸ்டர் சிஸ்டம்னா நிறைய ப்ரோ இல்ல இல்ல, குரூப்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இது ப்ரோ. இதுக்கு முன்னாடி பார்த்தது எது ப்ரோ நம்ம? சிஸ்டம் கால். இல்ல ப்ரோ, இப்போ பார்த்தோமே இன்னொரு முன்னாடி. அது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் இது கிளஸ்டரா? இது கிளஸ்டர். கிளஸ்டர் அது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சிம்பிள், மோனோலித்திக், அதுக்கப்புறம் மைக்ரோ கர்னல், அதுக்கப்புறம் அந்த லேயர்டு, வர்ச்சுவல் மிஷின், 5 இருக்கு. ஓகேவா? கிளஸ்டர் சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை, இது குரூப் இம்பார்ட்டன்டா ஆஃப். ப்ரோ? இது இம்பார்ட்டன்டா ப்ரோ? இதுவும் அந்த சிஸ்டம் கால் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது கூட சேர்த்து இது கேட்டிருக்காங்க. கிளஸ்டர் கேட்டிருக்காங்க. கிளஸ்டர் சிஸ்டம்னா நம்மள குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் கனெக்டட் வித் ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் லிங்க். நிறைய கம்ப்யூட்டரை ஒரு ஹை ஸ்பீட் கனெக்ஷன் லிங்க் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிறைய கம்ப்யூட்டரை ஒரு இங்கே நிறைய கம்ப்யூட்டர் இருக்கா, எல்லா கம்ப்யூட்டரையும் ஒரு ஹை ஸ்பீட் கனெக்ஷன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கிளஸ்டர். ஓகேவா? ஈச் கம்ப்யூட்டர் ஹஸ் இட்ஸ் ஓன் மெமரி அண்ட் பெரிஃபரல் டிவைசஸ். கிளஸ்டரிங் ப்ரொவைட்ஸ் ஹை. எல்லா டிவைஸுக்குமே அதுக்கான தனித்தனி மெமரி இருக்கும். அதாவது எல்லாமே தனித்தனி ஒரு பிசி மாதிரி. ஓகேவா? எல்லாமே தனித்தனி ஹோல்ஸ் கம்ப்யூட்டரை ஒரே லைனில் ஒரு கம்யூனிகேஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான். ஓகேவா? கிளஸ்டரிங் சிஸ்டம்ஸ் ஆர் இன்டெகிரேட்டட் வித் ஹார்ட்வேர் கிளஸ்டர் அண்ட் சாஃப்ட்வேர் கிளஸ்டர். ஹார்ட்வேர் கிளஸ்டர் ஷேரிங் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ். சாஃப்ட்வேர் கிளஸ்டர் யூனிஃபைட் கண்ட்ரோல் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் கிளஸ்டர். ஓகே. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிளஸ்டரிங் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ரெண்டு இது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஹார்ட்வேர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சாஃப்ட்வேர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹார்ட்வேர் கிளஸ்டருங்கிறது இந்த மெயினாக அந்த இது இருக்குல்ல, அதாவது நிறைய சர்வர், ஸ்டோரேஜ் சர்வர், இது கூடலாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிஸ்டம், இந்த கம்யூனிகேஷன் லிங்கை டேரெக்டாக இந்த ஸ்டோரேஜ் சர்வர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஹார்ட்வேர் இது வந்து ஹார்ட்வேர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹை பர்ஃபார்மன்ஸ் டிஸ்க் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே சாஃப்ட்வேர் கிளஸ்டர் வந்து இந்த எல்லா இதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கிளஸ்டர் இருக்கும். அது சாஃப்ட்வேர் மூலமாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அது சாஃப்ட்வேர் கிளஸ்டர். இந்த ரெண்டு தான் இருக்குது. ஓகேவா? கிளஸ்டர் நோடு கண்டைன்ஸ் ப்ரோ இப்போ லேயர் ஆஃப். கிளஸ்டர்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் என்ன ப்ரோ படிக்குது? எப்படி ப்ரோ? கிளஸ்டர்னா நிறைய கம்ப்யூட்டரை ஒரே கம்யூனிகேஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே அதுக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட்வேர் கிளஸ்டர். அந்த கிளஸ்டர்லேயே ஹார்ட்வேர் கிளஸ்டர் இருக்கு, சாஃப்ட்வேர் கிளஸ்டர் இருக்கு. ஹார்ட்வேர் கிளஸ்டர்னா எக்ஸ்டர்னலாக இந்த ஹார்ட் டிஸ்க்கு, டிரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் கிளஸ்டர்னா ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இந்த எல்லா கம்ப்யூட்டரும் மானிட்டர் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது சாஃப்ட்வேர் கிளஸ்டர். ஓகேவா? ஓகே. Contains layer of cluster software. It run on the node. Each node monitors the network whether the cluster is working properly or not. If not, the monitor can the monitor take the control of the monitor. ஆ இது என்ன பண்ணணும்னா, சொன்னால அந்த சாஃப்ட்வேர் கிளஸ்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர் கிளஸ்டருங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு மிஷினையும் செக் பண்ணும். இது எல்லாமே கரெக்டாக கிளஸ்டரில் கனெக்ட் ஆயிருக்கா, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த ஒரு மிஷினையும் செக் பண்ணும். அப்படி இன்கேஸ் ஏதாச்சும் மிஷின் ஃபால்ட்டாக இருக்குது, இந்த கிளஸ்டரில் கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுன்னா, அந்த சாஃப்ட்வேர் கிளஸ்டர் வந்து இந்த மிஷினை ஓனர்ஷிப் எடுத்துக்கும். ஓனர்ஷிப் எடுத்து இதில் என்னென்னலாம் எரர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி அதை நம்ம கிளஸ்டர் கூட கனெக்ட் பண்ணி விட்ரும். அதான் சாஃப்ட்வேர் கிளஸ்டரோட வேலை. ஓகேவா? ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். புரிஞ்சதில்ல? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளஸ்டர் இதை வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிவைட் பண்ணுறாங்க கிளஸ்டர் சிஸ்டம். ஒன்று ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங், இன்னொன்று சிமெட்ரிக் கிளஸ்டரிங் டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இன் ஏசிமெட்ரிக்ல வந்து ஒன் மிஷின் இஸ் ஆல்வேஸ் இன் த ஹாட் ஸ்டாண்ட் பை மோட் அண்ட் அதர் மிஷின்ஸ் ஆர் ரன்னிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். த ஹாட் ஸ்டாண்ட் பை ஒன்லி மாடிஃபைஸ் த ஆக்டிவ் சர்வர். when active server fails then the hot ஸ்டாண்ட் பை மிஷின் இப்போ சொன்னால இந்த சாஃப்ட்வேர் கிளஸ்டர்னு சொன்னால, இந்த சாஃப்ட்வேர் கிளஸ்டர் எப்படி கொண்டு வராங்கன்னா, உள்ளக்க எப்படி கொண்டு வராங்கன்னா, ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங்ல இதே மாதிரி ஒரு 4 சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? ஒரு 4 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த 3 சிஸ்டமை மட்டும் இந்த கிளஸ்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒரு யூசர் மிஷின் இருக்குல்ல, இவனை வந்து ஒரு இதாக வச்சுப்பாங்க, சாஃப்ட்வேர் கிளஸ்டராக வச்சுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், இவன் தான் மற்ற 3 எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுவான். புரியுதா? ஒருத்தனை மட்டும் ஸ்டாண்ட் பைலே ஓகே. வச்சுக்கிட்டு மற்ற 3 பேரை கிளஸ்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. இவன் என்ன எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங். ஓகேவா? அது சிமெட்ரிக் கிளஸ்டரில் என்னவா, மோர் தென் ஒன் ஹோஸ்ட் ரன்ஸ் த அப்ளிகேஷன் இஃப் இட் யூஸ் ஆல் ஆஃப் த அவைலபிள் ஹோஸ்ட் மானிட்டர் ஒர்க்கிங் ஆஃப் த அதர் ஹோஸ்ட் ஃபார் ஸ்மூத். அதாவது இதில் எப்படின்னா எல்லாருமே ஹோஸ்ட் தான். சிமெட்ரிக் கிளஸ்டரிங்கில் இவனும் ஹோஸ்ட், இவனும் சாஃப்ட்வேர் கிளஸ்டர், இவனும் சாஃப்ட்வேர், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை மாற்றி மாற்றி மானிட்டர் பண்ணிப்பாங்க. இவன் கரெக்டாக பண்ணுறானா, இவனுக்கு கரெக்டாக பண்ணுறானா, இவனுக்கு கரெக்டாக இருக்கானா, இவன் பக்கத்தில் இவனுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இவன் மாற்றி மாற்றி மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது சிமெட்ரிக் கிளஸ்டரிங். அவ்வளோதான். கிளஸ்டர் சிஸ்டம் அண்ட் சிமெட்ரிக் கான்ஃபிகரேஷன் ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஃபார் ஹை டிமாண்ட் அப்ளிகேஷன். நிறைய இப்போ ஒரு டக்குன்னு ஒரு பெரிய அப்ளிகேஷன் போடணும்னா இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் சிஸ்டமில் போட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ரன் ஆகும். ஓகேவா? அதே ஓகே. பேரல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதுவும் வேறு வேறு. அதர் டைப் ஆஃப் பேரல் கிளஸ்டர் இது ஸ்டார்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. பேரல் கிளஸ்டர் ரெக்யர்ஸ் ஆன் ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஒராக்கல் பேரல் சார். இது இப்போ ஃபுல்லாகவே பேரல் கிளஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஓகே. கிளஸ்டர் டெக்னாலஜி சேஞ்சஸ் rapidly, நியூ டெவலப்ஸ் குளோபல் கிளஸ்டர் கான்செப்ட். அவ்வளோதான். இதனால என்ன ஆகும்னா ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி வந்து நிறையா இருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இன்னொருத்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால ரிசோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதை மேனேஜ் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபால்ட் டாலரண்ட் வந்து ஒரு குவைட் ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் டக்கு டக்குன்னு அடுத்த சிஸ்டம் அந்த வேலையை பார்த்துக்கும். அந்த கேப்பில் அந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஓகேவா? அதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ஹை அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபர்ஸ்டே பார்த்தோம், அதே தான். ஓகே. இதில் இன்னொன்று என்னென்னா கான்ஸ் வந்து இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட்வேர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது மாதிரி டிஃபிகல்ட் டு மேனேஜ், லார்ஜ் நம்பர் ஆஃப் நிறைய இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அவ்வளோ இவ்வளோதான் கிளஸ்டர் சிஸ்டம். அவ்வளோதானா? அவ்வளோதான். எவ்வளோ மார்க் இது? 8 மார்க் தான் எல்லாமே. டயக்ராம் தான் இதில் எல்லாமே. டயக்ராமே நீ ஒரு பாதி பேஜுக்கு போட்டின்னா மிச்சத்தை நீ வெறும் ஒரு ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு எழுதுனா போதும். சரி. டயக்ராம் ஒரு பேஜ் போட்டு 2 பேஜ் எழுதி விட்டா போதும். டயக்ராம் ஒரு பாதி பேஜ் வர அளவுக்கு போடும். அதான் ப்ரோ, ஒரு ஃபுல் பேஜ் வர மாதிரி எழுதிடுறேன். நான் எப்படி தெரியுமா எழுதுவேன், இப்படி இது ஒரு பேஜ் இருக்குன்னா இப்படி இருக்குமா, 2 பேஜ் இருக்குமா, இப்படி பக்கத்து வரல 2 பேஜ் இருக்குன்னா ஆமா. நான் என்ன பண்ணுவேன், இந்த கொஸ்டின் இங்கே ஆரம்பிச்சு ஒரு 2 லைன் இங்கே விட்டுருவேன். அந்த கொஸ்டின் செக்ஷன் நம்பர் போடுறது இங்கே ஒரு 2 லைன் விட்டுட்டு ஹெட்டிங் போடுவேன். அந்த கொஸ்டினோட ஹெட்டிங் இப்படி போடுவேன். போட்டுட்டு என்ன பண்ணுவேன், இப்போ இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் போச்சா, பாதி ஸ்பேஸ் போச்சா, ஆமா. ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இங்கே டயக்ராம் எழுத ஆரம்பிப்பேன். இங்கே டயக்ராம் வரைஞ்சி இங்கே வரைக்கும் வரைஞ்சிருவேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதுவேன். அதை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே எழுதிட்டு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஆரம்பிச்சிடும். இங்கேயும் என்ன பண்ணுவேன், கேப் போட்டு ஒரு 4 பாயிண்ட் எழுதுவேன். 4 பாயிண்ட் தான் எழுதுவேன், எக்ஸ்ட்ரா எழுத மாட்டேன். கேப் போட்டு நல்லா பெருசாக எழுதுவேன். இந்த மாதிரி எழுதுனாலே போதும். அதாவது நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை, பேஜ் ஃபில் ஆகிற மாதிரி காட்டிக்கணும். புரியுதா? ப்ரோ இப்போ மூணு இது போதுமா ப்ரோ இதெல்லாம் இந்த யூனிட்ல? இப்போதைக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு வரோம்ல. எப்படி பார்க்குறேன்னா, நான் எப்படி தரமா பார்த்துருக்கேன், ஒரு யூனிட்லையும் இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டோம்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் இல்லை 6 இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தெரியும்ல, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணியிருப்போம்ல, இந்த 3 இது ஒன்றா கேட்பான், இந்த 3 இது ஒன்றா கேட்பான்னு தெரியும்ல. இப்போ எப்படி பார்த்துருக்கணும்னா இந்த 3 ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடும். யூனிட் 1 2 3 4 5ன்னு சொல்லி இந்த 5 யூனிட்லையுமே என்ன பண்ணுறோம், இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்த்து முடிச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் டைம் கிடச்சிச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா 3ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஏன்னா மொத்தமாக ஒரே யூனிட்ல 6 பார்க்கணும்னு உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, மற்ற யூனிட்டை கவர் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு யூனிட் 3 போதும் ப்ரோ இம்பார்ட்டன்ட். அதான் இல்ல, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்றேன். ஆனா இதுல ஏதாவது கேட்பாங்கல்ல ப்ரோ இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பா. கண்டிப்பா. சரி ஓகே, நான் என்னன்னு பாக்குறேன் இம்பார்ட்டன்ட். ப்ரோ இது யூடியூப்ல மடவா போட்டுரு ப்ரோ. நான் போட்டேன் வந்து பாக்குறது அது பிரைவேட்ல வச்சு சோர்ஸ் போட்டுரு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் கேக்குறானுங்க வந்து, யார்கிட்டயும் சொல்லல, வேற யார்கிட்டயும் சொல்லல ப்ரோ. நான் வேற கிளாஸ் எல்லாம் போறேன், யாருக்கும் தெரியாது. வந்து ஷாயின் வந்து கேக்குறான் என்ன ப்ரோ இதுவா, ஸ்ரீஜன் வந்து கேக்குறான், ஃபைஸ் வந்து கேக்குறான். எப்படி தெரியும் ப்ரோ? அப்படின்னா நவீன் தான் டெய்லி யூடியூப்ல போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஷாயின் தான் சொன்னான் இது கூட.
எப்படி ப்ரோ மேக்ஸ் போவோமா? போலாம் போலாம் ரைட். பாத்ரூம் போயிட்டு ப்ரோ, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இதம்மா. ஆ இல்லை இல்லை முடியல. கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஆ தெரியுதா? இல்ல ப்ரோ, தெரியல ப்ரோ. இப்ப தெரியல.
எது ப்ரோ ஐசோமார்பிசமா? ஆமா. ப்ரோ ஒரே நிமிஷம், ஒரு ஃபோன் வருது, ஒரே நிமிஷம் bro. சரி. ப்ரோ சொல்லு ப்ரோ. ஓகே சரி. ஐசோமார்பிசம் டாபிக் ஆரம்பிக்கலாம். ஓகே. ப்ரோ நவீன் ப்ரோ, இப்போ ம் இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு ஒரு 10:30 மேல வர முடியுமா ப்ரோ? 10:30க்கா? ஆமா ப்ரோ. ஏன் ஏன்னா என்னாச்சு? என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவருக்கு அப்படியா? உடம்பு சரியில்லை. சரி. சரியா, வயித்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ம் அது என்னன்னு தெரியல. வைரல் ஃபீவருக்காக இங்க போய் பார்த்தோம். அவங்க ம் ஸ்கேன்லாம் எடுத்து ஸ்கேன் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. ம் அது என்னன்னே தெரியல ப்ரோ. அதுதான் இப்பதான் அமுச்சு விட்டேன். ம் இப்பதான் போறாங்க அட்மிட் ஆகிறதுக்கு ஓ. ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எப்போ தூங்குவ? சரி, அதுதான். நான் தூங்கத்துக்கு 3:30 ஆகும் ப்ரோ. அப்படியா? அப்போ ஒரு 11:30க்கு வரியா? நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். சரி. ம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே. மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு 11:30 தான் வரேன் bro. சரியா? சரி. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம பார்ப்போம், ஒரு 1 ஓகே ஹவர் டன். பிரச்சனை இல்லை. சரியா? ம் ஓகே. சரி. இந்த உங்களுக்கு ஐசம் பிரச்சனை இல்லை ப்ரோ? பிரச்சனை இல்லை, தீருமா? பிரச்சனை இல்லை. நான் லேட்டாக தூங்க பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ப்ரோ. சரி. இந்த ஐசோமார்பிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு மெயினாக ஒரு 3 இது தெரியணும். ஓகேவா? அது என்னெல்லாம்னா, ஒன்று அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் தெரியணும். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் தெரியணும். இன்சிடென்ஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் பாத் மேட்ரிக்ஸ் தெரியணும். இந்த 3 இது என்னென்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? பாத் மேட்ரிக்ஸ் தெரியணும். ஓகேவா? சரி. இதில் இப்போ இந்த அட்ஜசன்சி ஓகே. மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எப்படி போடுறது இந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. கேக்குதுல ப்ரோ சவுண்டா? கேக்குது கேக்குது கேக்குது. சரி. இப்படி இப்போ ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போட போகிறோம் சொன்னால, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி. இதில் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கிராஃப் இருக்கு. இதில் இது V1, இது V2, இது V3, இது V4. ஓகேவா? V4 இந்த மாதிரி 4 இருக்கு. ஓகேவா? இதுக்கு இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் போடணும். இது எத்தனை நோட் இருக்கு? 1 2 3 4 நோட் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை 4x4 போடணும். V1, V2, V3, V4 இப்படி எழுதிக்கணும். மேலேயே V1, V2, V3, V4 இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிட்டு மேட்ரிக்ஸ் போடல அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுட்டு சரி. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது V1ல இருந்து V1க்கு வழி இருக்கா இல்லையா, அவ்வளோதான் பார்க்க போறேன். அதாவது இந்த இதுக்கும் வழி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே கீழே உள்ளதுக்கும் இங்கே மேலே உள்ளதுக்கும் வழி இருக்கா? V1ல இருந்து V1க்கு போக முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ என்ன வரும்னா, இங்கே 0 போடணும். இப்போ V1ல இருந்து V2 போக முடியுமா? போக முடியும். போக முடியும்ல, அப்போ 1 போடணும். அப்போ V1ல இருந்து V3 போக முடியுமா? முடியும். அப்போ இங்கே 1 போடணும். அடுத்து அதே மாதிரி V1ல இருந்து V4 போக முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணும்? 0 போடும். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் போட்டுரும். அதே மாதிரி V2லேருந்து V1 பார்த்தோன்னா இருக்கு, முடியும். V2லேருந்து V2 முடியாது. V2லேருந்து V3 முடியாது. V4 முடியும். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் என்னன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி எந்த கிராஃபை கொடுத்தாலும் போட தெரியணும். இன்கேஸ் இப்படி வருது, செல்ஃபில் போச்சுன்னா இதில் என்ன பண்ணுவேன்? இது 1 0 0 0 போடுறோம். இன்கேஸ் இதில் செல்ஃபில் போகிறது இப்படி வருது என்ன வச்சுக்கலாம், இங்கே வருது V2க்கு மேலே இப்படி ஒரு இது வருது. ஓகேவா? இப்போ V2லேருந்து V2க்கு போக முடியுமா? முடியும். போக முடியும்ல. ஆமா அப்போ முடியும். என்ன ஆகும்னா, இங்கேயும் என்ன ஆகும்னா, V2லேருந்து V2 வந்து போக முடியும்னு வந்துடும். V2லேருந்து V2 போக முடியும். ஓகேவா? இப்போ வேற என்ன வரும்?
V1 ல இருந்து V3, VA ல இருந்து C4. சரி, இன்னொரு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னா, இப்படி இங்கே இப்போ இங்கேயே இன்னொரு இது இருக்குன்னு வச்சுப்போமே. இங்கே எப்படி இருக்கு? இப்போ V2 ல இருந்து V4 போக முடியும், கரெக்டா? V2 ல இருந்து V4 போக முடியும். ஆனா இந்த மாதிரி ரெண்டு செல்ஃப் லூப் ஒரே அந்த போற இடத்துல ரெண்டு செல்ஃப் லூப் இருந்துச்சுன்னா, அதுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு செல்ஃப் லூப் போற இடத்துல ரெண்டு செல்ஃப் லூப் இருந்துச்சுன்னா, V2 ல இருந்து V4 போறதுக்கு என்னால அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 2 போடணும். ரெண்டு செல்ஃப் லூப் இருந்தா மட்டும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரே ரெண்டு வழியில செல்ஃப் லூப் இருந்து ரெண்டு செல்ஃப் லூப் இருந்தா ரெண்டு மட்டும் செல்ஃப் லூப் இருந்து ஒரே வழிக்கு போனா அங்க மட்டும் 2 போடணும். மத்த எல்லாமே 1 0 1 0 1 0 தான், ஓகேவா? இவ்வளவுதான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த மாதிரி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்து இதுக்கு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு நிமிஷம். P1 ல இருந்து 1 எடுக்கலாம். P1 வந்து V2 வந்து V1 வந்து V3. அதே மாதிரி இந்த மாதிரி பேரல் எட்ஜஸ் இருக்குன்னா பார்க்கணும், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது V1, இது V2, இது V3ன்னு வச்சுக்கோமே, ஓகேவா? இப்போ இங்க இருந்து இப்படி ஒரு வழி இருக்கு, இங்க இருந்து இப்படி ஒரு வழி இருக்கு, ஓகேவா? இப்படியும் ஒரு வழி இருக்கு. இப்போ V1 ல இருந்து V2 போக முடியுமான்னு கேட்டா போக முடியும். ஆனா எத்தனை வழியில போகலாம்? 1 2 3 வழியில போலாமா? கரெக்டா? அதனால இங்க V1 ல இருந்து V2 போக முடியுமான்னு கேட்டா 3ன்னு போடணும். புரியுதா? இது என்னது ப்ரோ? இது அதே அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் தான், அதே தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. A is equal to இது கொடுத்துருவாங்க. A is equal to 1 3 2 3 0 4 2 4 0 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ட்ரா த கரஸ்பாண்டிங் கிராஃப் ஃபார் திஸ் அட்ஜஸ்டன்சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக என்ன பண்ணுறேன், இந்த மேட்ரிக்ஸ் மேலே அப்படியே V1 V2 V3 போட்டுரு, ஓகேவா? V1 V2 V3 போட்டியா? V1 V2 3 என்ன பண்ண, V1 V2 V3 தானே, 3 டாட் தானே, 3 டாட். இப்போ 3 டாட் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? 3 டாட் மேக்ஸிமம் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ 3 டாட் ட்ரையாங்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோம். 3 டாட். இப்போ என்ன பண்ணுறோம், இது V1 வச்சுக்கிறோம், இது V2ன்னு வச்சுக்கிறோம், இது V3ன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? இப்போ V1ல இருந்து V1க்கு போகலாமா? V1 ல இருந்து V1 போகாது. போலான்னு இருக்கு. இங்க என்ன நம்பர், இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கா? இப்போ V1ல இருந்து V1க்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒரு வழி இருக்கு, கரெக்டா? அப்ப அந்த வழி என்னவா இருக்கும்? செல்ஃப், ஓகேவா? அடுத்தது V1 ல இருந்து இப்போ 3 இருந்தா ட்ரையாங்கிள் தானா ப்ரோ? அது எல்லாமே நார்மல். அது 3 இருந்தா ட்ரையாங்கிள் தான். சரி, சரி, V1 ல இருந்து V2 போறதுக்கு எத்தனை வழி இருக்கு? 3 வழி இருக்கு. அப்போ V1 ல இருந்து V2 போறதுக்கு 3 வழி இருக்கு. ஆல்ரெடி ஒரு வழி இங்க போட்டோம், கரெக்டா? இன்னும் 2 வழி போடணும். அது எப்படி போடலாம்? இங்க இருந்து இப்படி ஒண்ணு, இங்க இருந்து இப்படி ஒண்ணு, கரெக்டா? 3வது வழி. இப்போ V1 ல இருந்து V3க்கு 2 வழியா போலான்னு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு வழி போட்டோம், இங்க இருந்து இன்னொரு வழி மட்டும் போடுறோம். அடுத்து V2 ல இருந்து V1க்கு 3 வழின்னு சொல்லிருக்காங்க. V2 ல இருந்து V1க்கு 3 வழி ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம், கரெக்டா? V2 ல இருந்து V1க்கு 3 வழி வரைஞ்சிட்டோம். அடுத்து V2 ல இருந்து V2க்கு போக முடியாது, 0. அப்போ V2 அப்படியே இருக்கட்டும், செல்ஃப் லூப் வராது, ஓகேவா? அடுத்து V2 ல இருந்து V3க்கு 4 வழியா, V2 ல இருந்து V3க்கு 4 வழி. அது இப்போ எப்படி அங்க எப்படி வரும்னா 1, இதுக்கு நடுவுலயே 2 3, மொத்தம் 4 வழி ஆயிடுச்சா? இப்போ 4 வழி வந்துடும், ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ மற்ற இதான் அட்ஜஸ்டன்சி. இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ஐசோமார்பிசம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஐசோமார்பிசம் ஒன்று டைரக்டா கிராஃபை கொடுத்து இது ஐசோமார்பிக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை கொடுத்து இதுக்கு நீங்க கிராஃப் வரைஞ்சு அது ஐசோமார்பிக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரி சரி, இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் வந்து நாளைக்கு அப்படியே நைட்டு ஆரம்பிக்கிறேன். இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் சரி, ஓகே ப்ரோ, பார்த்துட்டு வந்துடும். சரியா? ஓகே ப்ரோ. யூடியூப்ல ஏற்றிட்டு ப்ரோ. போட்டுறேன்.